குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்து ஷெஃப் வெங்கடேஷ் பட் அண்ட் ஷெஃப் தாமு இவங்க 2 பேரும் விலகுறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்கும் பயங்கர சேடா இருந்துச்சு. ஆனா இப்போ ஷெஃப் தாமு இந்த சீசன்ல இருந்து விலகல. அது மட்டும் இல்லாம ஷெஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலா தாமு கூட சேர்ந்து இன்னொரு புது ஜட்ஜ் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் கிடைச்சிருக்கு. எஸ், அந்த நியூ ஜட்ஜ் யாரு அப்படின்னா செலிபிரிட்டிஸோட வெட்டிங் இல்ல என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே பயங்கர கலர்ஃபுல்லான அண்ட் எல்லாரோட ஃபேவரட்டான ஃபுட்ஸையும் கொண்டு வந்து ஃபுட்ல பயங்கர இனோவேட்டிவா பண்ணக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் குக் வித் கோமாளி சீசன் 5 ஓட நியூ ஜட்ஜா இன்ட்ரோ ஆகுறாரு. விஜய் டிவில 2019 ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் மக்கள் எல்லாரோட ரொம்பவே ஃபேவரட்டான ஷோவா இருக்கக்கூடிய குக் வித் கோமாளி சீசன் 5 இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா தான் ஷெஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணாரு. குக் வித் கோமாளி சீசன் 5 கண்டிப்பா இருக்கு, ஆனா அதுல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஹாப்பியான நியூஸையும் இன்னொரு பக்கம் சேடான நியூஸையும் சொன்னாரு. அவரு தொடர்ந்து ஷெஃப் தாமு அவர்கள் நானும் பட்டும் சேர்ந்து ஒரு பிராண்ட் நியூ ஷோவை உங்க எல்லாருக்கும் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட இந்த அப்டேட்டை கேட்ட எல்லாருமே அப்போ 2 ஜட்ஜஸ்மே குக் வித் கோமாளில இருந்து விலகுறீங்களா, ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் டீமும் இல்ல டைரக்டரும் இந்த சீசன்ல இருந்து விலகுறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதை தாண்டி இப்போ ஜட்ஜஸும் விலகுறீங்க அப்படின்னா ஓல்டு டீமை நாங்க ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி குக் வித் கோமாளி ஆடியன்ஸ் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் ஹாப்பி ஆகிற மாதிரி தான் ஷெஃப் தாமு அவர்கள் குக் வித் கோமாளியை விட்டு விலகல. அவரோட சேர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த ஷோவை ஜட்ஜ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. செலிபிரிட்டிஸ் எல்லாரோட வெட்டிங்ல இருந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட கேட்டரிங் தான். அந்த அளவுக்கு அவர் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ண அவரோட கேட்டரிங் சர்வீஸை இப்போ 2500 எம்ப்ளாயிஸ தன்னோட கேட்டரிங்ல வச்சு வேலை வாங்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனரா மாறி இருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் குக் வித் கோமாளி சீசன் 5ல வந்து ஜட்ஜா களமிறங்க போறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இனோவேட்டிவான ஃபுட்ஸை அவர் கொடுக்கக்கூடியவர். சோ கண்டிப்பா இந்த ஷோலையும் நம்ம அவர்கிட்ட இருந்து நிறைய இனோவேட்டிவான ஃபுட்ஸும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுட் லவர்ஸ்க்கும் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்குன்னே சொல்லலாம். 4 சீசன்ஸா ஆடியன்ஸ் எல்லாரையும் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த குக் வித் கோமாளில இருந்து பழைய ஓல்டு டீமா இருந்த ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீம்னு எல்லாருமே விலகிட்டாங்க. அண்ட் நியூ செட் ஆஃப் காம்பினேஷன்ல ஜட்ஜஸ் இந்த சீசன் களமிறங்கிருக்காங்க. சோ புது செட் ஆஃப் க்ரூவோட சேர்ந்து புது செட் ஆஃப் குக்ஸோட சேர்ந்து எந்த ஓல்டு கோமாளிஸ்லாம் வரப்போறாங்க, புதுசா எந்த கோமாளிஸ்லாம் என்ட்ரி கொடுக்க போறாங்க, அண்ட் எப்போ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா குக் வித் கோமாளி சீசன் 5க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஷெஃப் தாமு அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேரும் ஜட்ஜா இந்த சீசனை ஜட்ஜ் பண்ண போறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.